அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கண் முன்னால் ஒரு மனிதன் படைத்த இறைவனோடு போர் செய்ய களமிறங்குகிறான். இறைவனுக்கு எதிராக போர் செய்ய ஒரு மனிதனால் முடியுமா? ஆனால் நாம் செய்யும் ஒரு காரியம் அல்லாவை அவனது தூதரையும் நமக்கு எதிராக போர் பிரகடனம் செய்ய வைக்கிறது. அதுதான் வட்டி. குர்ஆன் ஏன் வட்டியை இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறது? அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் திடுக்கிடும் உண்மை என்ன? ஒரு கதை போல பார்க்கலாம் வாங்கள். ஒரு ஊரில் ஒரு ஏழை மனிதன் தன் பசிக்காக ஒரு செல்வந்தனிடம் கடன் கேட்கிறான். அந்த செல்வந்தன் பணம் கொடுக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் கொடுக்கும் 100 ரூபாய்க்கு நீ திரும்ப தரும்பொழுது 120 ரூபாயாக தர வேண்டும் என்கிறான். பார்ப்பதற்கு இது ஒரு சாதாரண வியாபாரம் போல இருக்கலாம். ஆனால் இங்கேதான் மனித நேயம் கொல்லப்படுகிறது. உழைக்காமல் அடுத்தவனின் கஷ்டத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி அனுமதிக்கப்பட்டதாகவும் வட்டியை ஹராமாக்கினான், தடுக்கப்பட்டதாக என குர்ஆன் கூறுகிறது. வட்டி வாங்குபவர்களின் நிலை மறுமையில் எப்படி இருக்கிறது தெரியுமா? குர்ஆன் ஒரு பயங்கரமான காட்சியை விவரிக்கிறது. ஷைத்தான் தீண்டியதினால் பைத்தம் பிடித்தவனை போல் தடுமாறி எழுவானோ அதே போல்தான் வட்டி உண்டவர்களும் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என குர்ஆன் கூறுகிறது. அது மட்டுமல்ல, யார் வட்டியை விடவில்லையோ அவர்கள் அல்லாஹ்விடமிருந்தும் அவனது தூதரிடமிருந்தும் பெரும் போரை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல் குர்ஆன் 270. படைத்தவனே நமக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தால் நம் நிலை என்ன ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். வட்டி என்பது வெறும் பொருளாதாரத்தை சார்ந்த விஷயம் அல்ல, அது சமூகத்தை சீரழிக்கும் ஒரு நோய். இதை பற்றி இன்னும் பல அதிர்ச்சிகரமான ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கின்றன. அதை நாம் அடுத்த பாகத்தில் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்க்கும். இந்த வீடியோ உங்கள் கண்ணை திறந்திருந்தால் கமெண்டின் உங்கள் கருத்தை தெரிவியுங்கள். மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து எச்சரிக்கை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.